அதாவது ஒயிட் சுகர் சொல்றேன். ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரையை ஒயிட் சுகரா மாத்துறதுக்கு சரி என்ன செய்றாங்கன்னா மிருகத்தை எலும்பு சேர்க்குறாங்க. இன்னைக்கு வந்திருக்கு வெள்ளைக்கோழி, பிராய்லர் சிக்கன், பாய்லர் கோழி. இந்த கோழிக்கு வளர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, கெமிக்கல். ஆமா சரிங்களா? ஐயா இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க போனா இந்த கோழி முட்டி விடாது, குஞ்சியும் பொரிக்காது. ஆமா ஆமா. அப்ப அது ஆணும் இல்லை ஒரு பெண்ணும் இல்லை. இப்போ பர்கர் சொன்ன இல்லைங்களா, பர்கர் 60 நாள் எடுக்குது வயிற்றுல இருந்து வெளியே வர்றதுக்கு. 60 நாள். சரி 2 மாசம் ஒரு பர்கரை 2 மாசம் உங்க படுக்க வச்சுட்டு தூங்குங்க, நாத்த தாங்க முடியாது. இது ஷூட்டிங் முன்னாடி நம்ம பர்கர் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம். ஐயா பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கிருபையால ஆசீர்வாதமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்டர்வியூ. ஈடன் டிவிக்கு இருக்கும் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் ஆண்டவர் நாமத்தினால நன்றி. நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில் ஜாயின் ஆகிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை நான் வந்து ஜாயின் பண்ண ஆசைப்படுற ரீசன் என்னென்னா, நிறைய டெஸ்டிமனி, நிறைய அந்த மாஸ்டர்பேஷன் பாவத்திலிருந்து ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த அன்கிளீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேருந்து விடுதலாகி எவ்வளோ பேர் வந்து நிறைய காரியங்கள் நிறைய டெஸ்டிமனி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பவர்ஃபுல்லாக ஊழியம் பண்ணுறாங்க எங்கள் ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலில். லாஸ்ட் டைம் வந்து நம்ம மாஸ்டர் பேஷன் அதோட முடித்தோம். ஆமாங்க. ஸோ இன்றைக்கி எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஐயா ஆக்சுவலி வந்து இந்த டாப்பிக்கை காட்டிலும் இது ஒரு டிசிப்ளின்னு சொல்ல வரேன். ஓகே, அப்போது எப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணுறது ஒரு டிசிப்ளின், ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு டிசிப்ளின். அப்போ நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறதும் ஒரு ஒழுக்கம். சரிங்களா? அது வந்து ஸ்பிரிச்சுவலாக பேசினாலும் நல்ல பையன்பா எப்பயுமே பைபிள் கையோடு இருக்கிறான் அப்படின்னு தான் பார்க்குறங்க, நம்புறாங்கல்ல. சரி, அப்போ வந்து நம்ம ஆலயத்துக்கு போகிறதும் பக்தி விசுவாசம் சொன்னாலும் ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுருக்கோம். பட் ஆனால் நம்ம உணவு பழக்க முறைகளில் டிசிப்ளின் வந்தால் ஒழிய நம்ம இதெல்லாம் க்ளீனாக கடைப்பிடிக்க முடியும். ஓகே, சரிங்களா? ஏன் நான் அப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வசனத்தை பார்க்கும்போது நம்ம படிக்கிறது இப்போ டிசிப்ளின்னு சொன்னல, ப்ரேயர் பண்ணுறது ஒரு ஸ்பிரிச்சுவல், அந்நிய பாஷை பேசுறது ஒரு ஸ்பிரிச்சுவல், அதே மாதிரி சர்ச்சுக்கு போகிறது ஒரு ஸ்பிரிச்சுவல். நம்ம கிறிஸ்துவங்களும் அவ்வளோதான், ஒரு வேதனை இருக்கும்போது ஆண்ட சம்மதில் போயிட்டு நம்ம ஆலயத்தில் அழுந்து ஆண்ட சம்மதில் ஒப்பு அது பண்ணுறோம். ஃபுட்டு ஸ்பிரிச்சுவல்னு நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே ஓகே. ஃபுட்டு வந்து எப்படி ஆவிக்குரிய மனிதனை பாதிக்குது, சரீர மனிதன்லேருந்து ஒட்டி எப்படி ஆவிக்குரிய மனிதனுக்கு பாதிக்குதுன்னு சொல்லி தான் இந்த டாப்பிக்கை நம்ம பொதுவாக நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து ஃபாஸ்டிங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல். கண்டிப்பாக சாப்பாடை கட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவரோட கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது பெருசாக பார்க்குறோம். ஸோ அந்த ரிலேட்டடாக அப்படி போக சொல்ல போகிறீங்களா, இல்லை என்ன? இல்லை, ஆக்சுவலி இப்போ அந்த ரிலேட்டடாக போகல நம்ம. ஓகே, அந்த ரிலேட்டடு அது ஒரு சப்ஜெக்ட். அது என்ன சப்ஜெக்ட்னா, ஆக்சுவலி வந்து நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஃபாஸ்டிங் எடுத்தா நம்ம ஆண்டவர் கூட கனெக்ட் ஆகும். ஏன் ஆண்டவர் கூட நம்ம ஃபாஸ்டிங் எடுத்தா கனெக்ட் ஆகும்? ஏதாவது ரீசன் உண்டா அப்படின்னா எந்த ரீசனும் கிடையாது. ஃபாஸ்டிங் பண்ணி தான் நம்மளுக்கு அறிவு உண்டு. ஆனால் எப்போல்லாம் நம்ம நிறைய ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டே இருக்கிறோமோ நம்மள அறியாமலே நம்ம ஆவிக்குரிய மனிதனை ஆக்டிவேட் பண்ணுறோம். சரி, ஒரு வசனம் படிக்கலாம் நம்ம. லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று. தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்போ என்னோட கொஸ்டின் என்ன, தேவனோட ராஜ்யம் பரலோகத்துல இருக்கா இல்ல தேவனோட ராஜ்யம் நமக்குள்ள இருக்கா? பரலோகம்ன்றோம், அது தேவனோட ராஜ்யம்ன்றோம். நான் மறைச்சா எங்க போனா தேவனோட ராஜ்யத்துக்கு போறேன்றோம். அப்போ தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குன்றாங்க. சரி, நான் ஒன்று கேட்கிட்டேன் உங்ககிட்ட, டிப்ரெஷன் ஆவி கூட உணவு மூலியமா தான் நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னு நீங்க நம்புறீங்களா? எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்?
நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த டிஸ்கவரியில் ஒரு ஷோ பார்ப்பேன். அது பேர் என்னன்னா த பிக் பாடி ஸ்லிமிங். அமெரிக்காவில் வந்து ஒரு 300 கேஜி 400 கேஜி 200 கேஜி ஆனவங்க வந்து சாவர முறையில் இருக்கும்போது ஒரு டாக்டரை மீட் பண்ணுவாங்க. அந்த டாக்டர்கிட்ட கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி நான் ஸ்லிம்மிங் ஆகணும், வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த டாக்டரு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி எடுப்பார். என்ன ஆச்சு, எப்படி நீ இப்படி இவ்வளோ தடிமான, எதுக்காக நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அதாவது வந்து நான் வந்து சின்ன வயசுல சொல்ற ஷோ வந்து கண்டிப்பாக ஒரு சில ஆட்கள் பார்த்தே பார்த்துருப்பாங்க. இப்போ கூட கூகுளில் போய் பார்த்தா தெரியும், த பிக் பாடி ஸ்லிம்மிங். அப்போ டாக்டர்கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, எனக்கு பதற்றமாக இருக்கும், பயமாக இருக்கும், நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நான் தனிமையாக இருப்பேன், நான் சாப்பிட ஆரம்பிப்பேன். எனக்கு வந்து ஹர்ட் ஆனால் வேதனை உண்டாங்கன்னா நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போது வந்து எனக்கு டிப்ரெஷன் வந்தால் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எல்லாத்துக்குமே வந்து அந்த சாப்பாடை வச்சு எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. ஆனால் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஓகே, அச்சா, டிப்ரெஷன் நிறைய சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி இந்தியாவில் இல்லை, இந்த மாதிரி இந்தியாவில் நான் அவ்வளோவா கேள்விப்படல. பட் ஆனால் இந்த ஸ்பிரிட் வந்து இப்படி தான் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகுது. சரி சரி சரிங்களா. இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது 2 பரலோக ராஜ்யம் நான் சொன்ன மாதிரி, ஒன்று மேலே இருக்கு, ஒன்று நம்மக்குள்ள இருக்கு. சரிங்களா. அது நான் ஒன்று கேட்குறேன், இப்போ டிப்ரெஷன் ஒரு ஆவி பார்த்தோம். ஆதியிலே ஜெனசிஸ் 2:17 தேவன் சொல்றாரு, யூ மஸ்ட் நாட் ஈட் திஸ் ஃப்ரூட், இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. பழத்தை சாப்பிட்டு தானே பாவம் வந்தது. ஐயா, இன்னைக்கும் நீங்களும் நானும் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருப்பாங்க. கரெக்டா? கண்டிப்பா. சில பேர் கொன்று ஏசப்பா ஏத்திருப்பாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு இல்லை நான் சொல்லலை. பட் ஏசப்பா வச்சு ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு அவங்க வந்து பாவத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த பாவெல்லாம் இந்த பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனா ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படலையா? என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்போ அந்த பழம் அவங்களோட என்ன பண்ணுச்சுன்னா அவங்களோட ஞான கண்ணை மூடுச்சு. அதுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம ஆவிக்குரிய கண்களை மூட வைக்கும். இந்த ஆவி கண்களுக்கு மூட வச்சு நம்மள ஒரு முட்டாளா, ஒரு என்ன சொல்லுவாங்க, எங்க கன்னடத்துல சொல்லுவாங்க, தமிழ்லையும் சொல்லுவாங்க, ஏமா மாட்டு மேல மழை பெஞ்சா போற மாதிரி போறான் பாருன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு முன்னேற இருக்காத ஒரு வாழ்க்கையா மாறிடும். ஸோ ஏதேன் தோட்டம்ன்றது அந்த கனிங்கிறது நிறைய மீனிங் இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க அது உதாரணத்துக்கு சொல்ல வர்றீங்க, அது ஒரு உதாரணம். கனி மூலமா சாப்பாடு தானே சாப்பிட்டாங்க, அது உணவா உள்ள உணவா போகும்போது அது ஒரு உதாரணமா தான் சொன்னேன். பட் ஆனா உணவா உள்ள போச்சு இல்ல. அதான் புரியுது. சரிங்களா. ஸோ அதுக்கு சில தேரிகள் சும்மா அந்த பழம் என்னென்ன அப்படின்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஓகே ஓகே ஒரு எக்ஸாம்பிளாக நான் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபுட்டு மூலமா இதாகுது, அந்த கனி மூலமா அது உள்ள போகுதுன்னு. அதனால தான் நான் சொல்றேன், தட் இஸ் வை த ஃபுட் இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல். அதனால தான் சொல்றேன், உணவு அவ்வளோ ஒரு பரிசுத்தம். ஆதியாகமம் 1:29 நம்ம படிக்கும் போது அல்ல ஒரு வார்த்தை, த லார்ட் ஆஸ்க் அஸ் டு ஈட் ஹெர்ப். தேவன் நம்மளை விதைகளை சாப்பிட சொல்றார். விதை, கொள்ளு, இந்த மாதிரி முந்திரி பருப்பு பாதாம், இந்த மாதிரி தான் நம்மள ஆண்டவர். அது ஒரு வார்த்தை படிச்சிருங்க. இன்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரமாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. ஓகே, அப்போ வந்து தமிழ்ல பேசிக்கா போட்டிருக்கு, ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல தான் ரொம்ப தெளிவா போட்டு ஹர்ப்ஸ். ஹர்ப்னா வேறு கிடையாது, அது என்ன சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல அது சொல்லுவாங்க மூலிகை. மூலிகை ஆண்டவர் நம்மள மூலிகை தான் சாப்பிட சொல்லியிருப்பார். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். தேவன் நம்மளுக்கு என்ன, இப்போ நேச்சரா தேவன் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தான்னா கரும்பு. இந்த கரும்பை ஜனங்க வந்து சுட்டு அதை ஒரு உருக்கி அதுல இருந்து ரசத்தை எடுத்து அதை நம்ம நீடித்த நாட்களா வைக்கலான்னு சொல்லி வெல்லமாக்குறாங்க. சரி, இந்த வெல்லத்தை வந்து நம்ம வந்து சீக்கிரம் போட்டால் கரியாதுன்னு சொல்லி அதை ஒரு பவுடரா பண்றாங்க. அதுக்கு பேர் தான் நாட்டு சர்க்கரை. சரிங்களா. அந்த நாட்டு சர்க்கரைய சரிங்களா வெள்ளியா ஆக்குறாங்க. நாட்டு சர்க்கரையை ஒயிட் சுகரா மாத்துறதுக்கு சரி என்ன செய்யறாங்கன்னா மிருகத்தை எலும்பு சேர்க்கிறாங்க.
இந்த சர்க்கரையை நம்ம எடுக்கும் போது நம்ம தேக ராஜ்யத்தை நமக்கு எடுக்கிறோம். புரியுதுங்களா? தேவனோட ராஜ்யத்தை கிடைக்கும். இந்த சர்க்கரை என்ன செய்யும்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு இன்சுலின் வந்து சுரக்க கம்மி பண்ணிடும். சரிங்களா? அப்ப கம்மி பண்ணும்போது தான் நம்மளுக்கு சுகரு, டயபெட்டிக், கேன்சர் இதெல்லாம் வர்றது ஒயிட் சுகர் மூலியமா தான். டாக்டரே அதுதான் சொல்றாங்கல்ல. இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போகும்போது கல்ற திருநாள், இந்தியால வந்து கல்ற திருநாள்னு சொல்லுவாங்க. இப்போ கல்ற திருநாள் என்ன செய்வாங்க, அந்த செத்து போன மனுஷனுக்கு வந்து சாப்பாடு, அது இது கூடி பீடி, எங்க மாமாங்கெல்லாம் நாங்க காஜா பீடி வாங்கிட்டு போய் வச்சிருக்கோம். அவருக்கு வந்து அந்த மாதிரி ஏதோ ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த ஆவி அங்கேதான் இருக்கும், பூஜை செய்யற மாதிரி பண்ணுவாங்க, அப்படி செய்வாங்க. மெக்சிகோல ஒரு படம், பொம்மை படம் வந்திருக்கு, அது பேர் வந்து கோகோ. ரொம்ப ஒரு பழைய படம், நிறைய பேர் படம். அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நீ அந்த செத்து போன மனுஷனை நினைச்சாலே அவன் ஆவிக்குரிய மனத்துல உயிர் வாழ்வான். அதுதான் கான்செப்ட். ஆனா ரியலாவே இன்னைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, செத்து போன தாத்தா பாட்டி எலும்பு வந்து வருஷத்துல ஒரு வாட்டி கிளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறாங்க. அது இன்னைக்கும் ஃபாலோ பண்றாங்க. அப்போ எலும்புக்குள்ள என்ன இருக்குன்னா ஆவி இருக்கு. சரிங்களா? இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் டீப்பா உங்களுக்கு நான் கொண்டு போறேன்னா, ஏன் எலும்பு எலும்பு நான் அவ்வளோ உங்களுக்கு பேசுறேன்னா, ஆதியாகமம் 4:10 ஒரு வார்த்தை வரும். ஏசப்பா கேட்பாரு அண்ணங்கிட்ட, பிதா கேட்பாரு அண்ணங்கிட்ட, உன் தம்பியை கொன்னுட்டல்ல, அவன் ரத்தம் என்கிட்ட பேசுது. இப்போ ஒரு 3 லேயரா வரலாம். நம்ம ஆவி எங்க இருக்குன்னா, நம்ம வசனத்தை பார்க்கும்போது ஆவி எலும்புக்குள்ள இருக்கு. இந்த எலும்பு தான் ரத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ரத்தத்துல என்ன இருக்கு? உயிரணுக்கள் இருக்கு. உயிர், எலும்பு, ஆவி. இப்ப ஆவி இல்லைன்னா எலும்பு இல்லை, எலும்பு இல்லைன்னா உயிரணுக்கள் இல்லை. உணவு முறை பழக்கங்கள் தேவனுடைய டிஎன்ஏ மாத்தும். அவன் பிசாசு வந்து எல்லாரும் ஊழியக்காரர் என்ன பேசிட்டாங்கன்னா, பாவம் செஞ்சா உடம்பு அடிப்படுது, பாவம் செய்யற தேவராஜ்யத்தை கெடுக்கிறன்னு. பாவமும் ஒரு சைடு பார்த்தாலும் உணவும் தேவராஜ்யத்தை கெடுக்குது. இது கெடுக்காம இது என்ன செய்யுதுன்னா, உணவு வந்து அந்த காடோட டிஎன்ஏ வந்து மாத்துது. நம்மளுக்கு தெரிஞ்சிருந்து 2 கோழி, ஒன்னு ஆண் கோழி, ஒன்னு பெண் கோழி. இல்லைன்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து டர்க்கிஸ்ன்னு சொல்லுவாங்க, காடைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கோழி வகைகள். ஆனா நம்ம அன்னைக்கெல்லாம் பார்க்காத ஒரு கோழி இன்னைக்கு வந்திருக்கு, வெள்ளை கோழி, பாய்லர் கோழி. இந்த கோழிக்கு வளர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, கெமிக்கல். சரிங்களா? ஐயா இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க போனா, இந்த கோழி முட்டி விடாது, குஞ்சியும் பொறிக்காது. அப்ப அது ஆணும் இல்லை, ஒரு பெண்ணும் இல்லை. இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கிற கோழி என்ன மாதிரி சொல்லுங்க? ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க அது என்ன மாதிரி கோழின்னு சொல்லி. இப்ப அத்தை நம்ம சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோமே, அத்தை சாப்பிடும் போது இன்னைக்கு இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகள் மெச்சூர்ட் ஆகுறாங்க, சீக்கிரமா அதான் சொல்லப்படுது. ஏன் ஆகுறாங்க? அப்போ ஒரு பெண் பிள்ளை இந்த வயதுக்கு தான் அந்த அந்த மெச்சூரிட்டி ஆனதா அவளுக்கு ஹெல்த். அதுக்கு முன்னாடி ஆகுதுன்னா தேவனோட பிளானை நம்ம கெடுக்கிறோம்ல. அந்த டயத்துக்கு முன்னாடி நடக்குதுன்றீங்க. இதனால புரியுதுங்களா? இந்த ஃபுட்டுனால இருந்து அவளோட வாழ்க்கையே மாறுதில்ல. ஐயா அவ வந்து மெச்சூரிட்டி ஆயிட்டான அந்த புள்ள, அவளுக்கு என்ன அது குழந்தை பாக்கியம் என்று உருவாகிற தன்மைகள் உருவாயிடுது. ஐயா அந்த கர்ப்பப்பை வளர்ந்துருக்கா வளரலையா, அந்த கர்ப்பப்பைக்கு மெச்சூர்ட் ஆயிருக்கா, அந்த தேக ராஜ்யம் ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பிள்ளைகள் இல்லை, எத்தனையோ குடும்பத்துல நன்மைகள் இல்லை. பெண்களுக்கு வர பீரியட்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைகளுக்கு ஸ்டாப் ஆயிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் சிக்கன். ஓகே ஓகே. அன்னைக்கெல்லாம் கோடியில ஒருத்தர் தான் குழந்தை இருக்காது, இன்னைக்கு வீட்டுல எல்லாருக்கும் குழந்தை இல்லை.
நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. கிறிஸ்துவ நீ ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, ஏசப்பான்றீங்க, அல்லேலூயான்றீங்க, ஜெபம்ன்றீங்க, வல்லமையுள்ள தேவன்ன்றீங்க. ஏன் இப்படி செய்றீங்க? ஏன்னா வந்து தேவன் வச்சிருந்தா அந்த டிஎன்ஏ வந்து நம்ம தான் மாத்துறோம். யாரும் மாத்தி அமைக்கிறது நம்ம தான், தேவன் கிடையாது. அவர் கொடுத்தா அந்நியர்களுக்கு கொடுத்தாரு. தேவனை அறியாத ஜனங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்க. தேவன் அறிஞ்சீங்க, நீ ஏன் கஷ்டப்படுற? உணவு முறைகள் சரிங்களா? அப்போ நம்ம சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம். எங்க ஆயாலாம் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றா, இரும்பு சாப்பிட்டா கூட உன்னோட டைஜஷன், உன்னோட வயிறு வந்து உருக்கி தள்ளிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா, அது அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற ரசாயனம் கலவை பேரு என்ஜமினி. என்ஜமின் ENZYME என்ஜமி. ஓகே. நான் வந்து ஒரு வீடியோல பார்த்தேன், இது பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு வீடியோல பார்த்தேன். இரும்பு போடுறாங்க உண்மையாவே, அது அப்படியே ஒரு கப்பக்கா அந்த கொதிக்கிற மாதிரி அந்த இரும்பை உருக்கி சாப்பிடுறது. ஓகே ஓகே ஓகே. ஏன் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, பர்கர் வைக்கிறாங்க, உருக மாட்டேங்குது. ஓகே ஐயா, பர்கர் காட் பிளான் கிடையாது, மேன் பிளான். நான் அதான் எல்லாருக்கும் சொல்றது, நான் இப்போ வெஜிடேரியனா இருக்கிறேன் கண்டிப்பா. ஆனா வீட்டுல செய்யற உணவுகள் மாத்திரம் நான் நான்வெஜ் இருந்தாலும் எடுத்துருவேன். நான் வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டேன். இப்போ நான் வந்து ஒன் இயரா வந்து வெஜிடேரியனா இருந்தேன். அப்போ வெஜிடேரியனா இருக்கும்போது எனக்கு உடம்பு இப்பயும் நல்லா இருக்கு, கேஸ்ட்ரிக் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வீட்டு உணவு மாத்திரம் தான் எடுக்கிறது. ஹோட்டலுக்கு போனாலும் எனக்கு ஒரு லெமன் ரைஸ் கொடுத்துருங்கப்பா, எனக்கு ஒரு கீ ரைஸ் கொடுத்துருங்க. அப்போ நான் நான்வெஜ் எப்போ எடுக்கிறேன்னா மந்த்லி 1 or 2 அவ்வளோதான். வெஜ் என்ன ஆகுதுன்னா, நான் மாசம்லாம் காய்கறி எடுத்துட்டு ஒரு நாள் மாத்திரம் நான் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு காரியம் எனக்கு வருது, வாழ்க்கையில வருது. சரி, நான் யாருமே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடு. இப்போ பர்கர் சொன்ன இல்லைங்களா, பர்கர் 60 நாள் எடுக்குது வயிற்றுல இருந்து வெளியே வர்றதுக்கு. 60 நாள். சரி, 2 மாசம் ஒரு பர்கரை 2 மாசம் உங்க படுக்க வச்சுட்டு தூங்குங்க, நாத்த தாங்க முடியாது. ஷூட்டிங் சொல்லி தான் நிப்பாட்டி வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கேன். சரிங்களா? அந்த பர்கர் கூட வருகிற பிரெஞ்ச் ஃப்ரை, ஒரு பாக்கெட் பிரெஞ்ச் ஃப்ரைக்கு 21 பாக்கெட் பிரெஞ்ச் ஃப்ரை சிகரெட்டுக்கு சமம். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பிரெஞ்ச் ஃப்ரை, ஆமா, 21 பாக்கெட் சிகரெட்டுக்கு சமம். ஐயா, நீங்க எல்லா யூடியூப்ல போட்டு பாருங்க, கேளுங்க இது பத்தி. ஏன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னா நீங்க நிறைய குழந்தைங்களாம் சாப்பிட்றதால சொல்றேன். ஆமாயா ஐயா, இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் டயபெட்டிக் வந்த காரணம் என்னன்னா சால்ட் சிப்ஸ். உப்பு அதிகமா கொடுக்கறதுனால தான் அந்த ஆர்கன் டேமேஜ் ஆகுது. நானும் உப்பு எடுக்கிறேன், கல்லுப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? கல்லுப்பு தான் இரும்பு சக்தி. தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்து இருக்கிறாரு. 1 year பிஃபோர் நான் சொன்னேன், தம்பி இந்த மாதிரி உணவு பழக்க முறையில் அவன் சொல்கிறான், நல்லா ப்ரே பண்ணுறேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், சர்ச்சில் இருக்கிற எல்லாமே நான் செய்கிறேன். அவன் என்ன செய்கிறான்னு சொல்கிறான் தெரியுமா, எப்படியாவது எனக்கு இச்சை வந்துடுது, நான் வந்து தவறு செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு இன்னும் நான் ஒரு கால் பண்ணி வேணும்னா உங்களுக்கு பேச வச்சிடறேன். சும்மா கேட்கலாமா? ஓகே, 1 year ஆச்சு. அந்த உணவு பழக்க முறைகள் மாற்றும் போது அவனுக்கு அந்த இச்சையே வரலன்றான். அவர் ஒரு 1 year அவர் வந்து மாஸ்டர்பேஷனோ ஆபாச படமே பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபுட்டு மாற்றினதுக்கு அப்புறம்? ஆமாம், உண்மை இல்லைன்னா நான் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ நீங்கள் அவர் பேசிடலாமா? கண்டிப்பாக, அதில் என்ன இருக்கு. சரி, ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர். எப்படி இருக்கீங்க? நான் ஆண்டவர் கிருபையால் ஆசீர்வாதமா இருக்கேன் பிரதர். நான் ஒரு நம்ம ஈடன் டிவிக்காருக்காக ஒரு காரியத்தை கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கேட்கலாமா உங்ககிட்ட? இப்போ நீங்க என்னோட ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல கனெக்ட் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது? நீங்க 6 months இருக்கும். சரி, ஓகே. பட் ஆனா என்னோட கனெக்ட் ஆகி 1 year இருக்கும். 10 months மேல இருக்கும். கண்டிப்பா. அப்போ நான் ஒன்னு கேட்கறேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது.
பிரதர் நீங்கள் வந்து இந்த மாஸ்டர்பேஷன்லேருந்து எப்படி வெளியே வந்தீங்க? மாஸ்டர்பேஷன் வெளியே வந்தது ரீசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா உங்களோட கிடைச்ச அந்த கனெக்ஷன். ஆமென். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க கொடுத்த சில டிப்ஸ், இன்னொன்னு நான் உங்களோட கனெக்ட் ஆன அந்த பிரசன்ஸ் சொல்லலாம். கண்டிப்பா. பட் அந்த டிப்ஸ் என்ன டிப்ஸ்ன்னு வியூவர்ஸுக்கு மாதிரி சொல்லுவீங்களா? நான் உங்களை என்னத்துல ஒழுங்குபடுத்த சொன்னேன் உங்களுக்கு? ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறம் வந்துட்டு தேங்க்ஸ்ல பேச சொன்னீங்க, நல்லா இருந்தது. சரி சரி குட். அப்போ நீங்க ஃபுட் ஹேபிட் மாற்றும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதா? தெரிஞ்சது. அப்போ எவ்வளவு வருஷமா நீங்க இந்த மாஸ்டர்பேஷன்ல இருந்து விட்டு வெளியே வந்தாச்சு? இப்போ ஒரு 7 months இருக்கும். வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி நிறைய பேர் டீச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்றாங்க. ஆமா, என்னோட ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்தை நம்ம சொல்லி தரோம் இல்லையா? ஸோ இந்த ஃபுட்டில் வந்து ஒரு இதை சேஞ்ச் பண்ணால் அந்த இதில் ஒரு ஐயா இப்போ நானே சொல்லலையா வசனங்கள்ல அது எடுக்காத இது எடு, ஒரு டிசிப்ளின் ஃபுட்டில் சொல்கிறீங்க. ஆமாம், ஒரு டிசிப்ளின் கொண்டு வரதில்ல. ரத்தத்தை எடுக்கக்கூடாது, நம்ம வந்து இந்த கொழுப்பு எடுக்கக்கூடாது. வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல்கள் வந்து கொழுப்பை வந்து பேர்ன் பண்ணாங்க, கொழுப்பு எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி ஒரு ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாரும் மேலாக ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் இஸ்ரவேலுக்கு தான் பார்த்தோம். அந்த ஒரு கொள்கை ஒரு கோட்பாடுகளை நம்ம கைவிட்டுட்டோம். புரியுது? நம்ம இங்கே தான் வந்து சேரும். ஐயா நான் சொல்ற போற காரியத்தை வியூவர்ஸ் ஆட்டும் நீங்களே யோசிங்க. அம்மா, பாட்டி, தாத்தன் எல்லாருக்கும் வந்து கிச்சன்ன்றது ஒரு மெடிசின் நல்லா தெரியும். இப்போ இன்னைக்கு கோல்டு ஆயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அன்னைக்கு கோல்டு ஆனா எங்க போனோம்? ரசம் வச்சு தராங்க. ரொம்ப கோல்டு ஆயிட்டா நண்டு ரசம். கரெக்ட் இல்லைங்களா? ரொம்ப சூடானா ஒரு சாப்பாடு, சரிங்களா? ஒரு 10 அந்த மாதிரி நம்ம தாய்மார்களுக்கு ஒரு உணவுல என்னென்ன பழக்கம் என்று ஒரு தன்மை ஒன்று என்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனா இந்த ஜெனரேஷனுக்கு தெரியல. ஐயா அந்த ஜெனரேஷன் ஒரு ஒரு 70s 80s 90s கூட வச்சுக்கலாம், 2000 விட்டுருங்க, 90s அதுல இருந்து பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த எல்லாருமே ஏசப்பாக்காக வைராக்கியமா இருந்தாங்க. சாவ கூட துணிஞ்சாங்க. இன்னைக்கு யாராவது சாவ துணிஞ்சிருக்காங்களா? ரொம்ப ரேரு. கண்டிப்பா. கரெக்ட் இல்லைங்களா? அப்போ ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க, உணவை மருந்தை போல் எடுக்காவிட்டால் மருந்தை உணவை போல் எடுக்கணும். ஆமா, அந்த மாதிரி வேர்ட் சொல்லுவோம். ஓகே ஓகே. நாங்க உணவை மருந்தை போல் எடுக்காவிட்டா, ஐயா நம்ம சாலமோன் எவ்வளோ ஒரு ஞானினா, நம்ம கேரளால நம்ம இந்தியால இருக்கிற எல்லா ஸ்பைசஸ், பட்டை, லவங்கோ, பெப்பர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி அதை அவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணுவார். நம்ம இந்தியன் உணவு கிடையாது, சாரி, நம்ம இந்தியன்காரங்க சாப்பிட்றது உணவு கிடையாது, மெடிசன். ஆனா இன்னைக்கு உணவுன்ற பேர்ல நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் கெமிக்கல்ஸ். ஸோ ஆமாம், இப்போ நிறைய அதை பற்றியான அவேர்னஸ்லாம் உருவாகிட்டு இருக்கு. கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அது நீங்கள் பைபிள் ஓரியன்டாக அப்படி சொல்ல வர்றீங்க. ஆமாம், கண்டிப்பாயா. பைபிள் ஒரு ஆண்டவரே சொல்றாரு, கத்தி வை, தொண்டைக்கு கத்தி வை. அப்போ நீங்க பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஆண்டவர்கிட்டே நெருங்கணும்னா ஃபாஸ்டிங் போடு. இப்போ வீட்லேயே அவ்வளோதான், அப்பா அம்மா அவனுக்கு வைத்த காய போட்டால் தான் அவன் திமிர் அடுங்கும் அப்படின்னு சொல்லுவார். வைத்த காய போட்டால் திமிர் அடுங்குமா? எப்படி அடுங்கும்? டிசிப்ளைன் தான். டிசிப்ளைன் இல்லாமல் சுத்துறவங்களுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க, திமிரில் சுத்துறான் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உணவுன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம தேக ராஜ்யத்துக்கு உதவியான காரியத்தை அந்த பண்ணால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கனெக்ட் ஆக முடியும். சரிங்களா? அப்போ நம்ம கலர் ஃபுட்டு சாப்பிட்றாங்களா? கேக்ல கலர் போடுறாங்க, அதுக்கு சாப்பிட்டா கேன்சர் வருது. ஆமாம், இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆஃப்டர் பிரியாணி சில
ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் தெரியுமா டைஜஷன் ஆகிறதுக்கு. ஐயா டைஜஷனுக்குன்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இரும்பை சாப்பிட்டாலும் உருக்குற தன்மை அதுக்கு உண்டு. அதுக்கே நம்ம வந்து தேவையில்லாத ஒரு ட்ரிங்க்ஸை கொடுக்குறோம். ஓகே சரி, இப்போ எனர்ஜிக் ட்ரிங்க் அந்த ஒரு ஃபீலுக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, ஃபீல்டாக பண்ணுறோம். அதுதான் இதெல்லாம் ஸ்பிரிட் கொண்டு வர காரியங்கள். ஓகே ஓகே சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் ரெட் புல் பின்னாடி போட்டு படிச்சிங்கன்னா சிறு பிள்ளைகளும் பிரெக்னன்சி உள்ளவங்களும் எடுக்கக்கூடாது யார் சொல்கிறாங்க? கருவு கூட கழிக்கிற ஒரு தன்மை உண்டா? அவ்வளோ ஒரு டேஞ்சர் வயிறுக்குன்னு அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. கரெக்ட் இல்லைங்களா? அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க், பட் அதில் எடுத்து போட்டிருக்காங்க, ரெட் புல்ல போட்டிருக்காங்க. ஐயா அதுல நீங்க போட்டு பாத்துங்க. அதாவது வந்து குடிக்காத குடின்னு சொல்றது எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. பட் ஆனா ஒரு கிறிஸ்தவனா நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தரணும். சரிங்களா? இதுல எனக்கு என்ன நன்மை ஆச்சு நான் உங்களுக்கு அது சொல்றேன். பரோட்டா, அது மைதா, சால்சா அடிச்சு சாப்பிட்டு 68 ஹவர் டைஜஷன். ஐயா காலையில நைட்டு சாப்பிட்டா காலையில வெளியே வந்துடணும். அதுதான் ஆரோக்கியம். ஓகே சரிங்களா? இது இது உள்ள வச்சு 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 நம்மள ஒரு நாள் வியாதிக்குள்ள கொண்டு வருதுமா. ஜுரம் வரும்போது, வியாதி இருக்கும்போது, கிட்னி எத்தனை ஆப்ரேஷன் ஆகும்போது டாக்டர் என்ன சொல்லிப்பாங்க, வெளியில ஆயில் ஃபுட் சாப்பிடாத, வெளியில சாப்பிடாத, சிக்கன் சாப்பிடாத, மீட் எடுக்காத, பத்தியமா சாப்பிடுன்னு ஏன் சொல்றான்? ஐயா நம்ம உடம்ப நம்ம பத்தியமா வச்சுக்கிறது பத்திரமா வச்சுக்கிறதோட சமம். ஓகே ஓகே. நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க? ஐயா நான் வந்து முருங்காய், இன்னைக்கு நம்ம இந்தியால முருங்காய் வந்து ஐயா முருங்காய் வந்து தூக்கி போடுறோம். வெளிநாட்டுல இன்னைக்கு அதுதான் பிசினஸ். உலகத்துல எல்லாம், அதாவது ஃபுட்டு, காரு, பைக்கு, ஃபோனுக்கு எல்லாமே கவுண்ட் பண்ணா முருங்காய் மாத்திரம் 25% இருக்கு. ஐயா நம்ம உடலுக்கு 89 90 ஏதோ ஒரு தன்மை தரணும், நம்ம அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், விட்டமின். ஆனால் முருங்காய் முதல்ல 119 120 தன்மைகள் தருது. ஓகே. அன்னைக்கு இருக்கிற ராஜாக்களுக்கு முருங்காய் இல்லாமல் ராஜாக்கள் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம பெர்ஃப்யூமும் அவாய்ட் பண்ணோம். சரிங்களா? அதாவது வந்து நான் ஒரு கம்பெனியில் ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷம் பின்னாடி வேலை செய்யும் போது என்கிட்ட சைன் வாங்கினவங்க ஒரு கம்பெனியில், உன்னோட லிவர் கிட்னிக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு கேட்குவோம். சரி, அது இன்னைக்கு தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து லிவருக்கு அது வந்து எஃபெக்டிவ் கொடுக்கும். ஓகே ஓகே. அந்த நாற்றம். அப்போ நம்ம சொல்லுவாங்க, நான் பிரதர் ஏசப்பா கூட பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலையா? ஐயா ஏசப்பா யூஸ் பண்ண பர்ஃப்யூம் வந்து காலுக்கு போட்டு பருமன தைலம் பண்ணாங்க தெரியுமா? அது இயர்லி ஒன்ஸ் தான் அந்த ஃப்ளவர் வந்து இஸ்ரேலில் விடும். அந்த ஃப்ளவர் வந்துச்சுன்னா ஹோல் இஸ்ரேலும் மணக்கும். அது நேச்சுரல். முஸ்லிம்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரிஜினல் இத்தர் கிடைக்கும். ஆனால் துபாயில் தான் ஒரிஜினல் இத்தர் கிடைக்கும். ஐயா நம்மளுக்கு பர்ஃப்யூம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுது? வெளிநாட்டுக்காரனா? கிடையாது, துபாய்க்காரன் தான். ஓ துபாய் சென்ட் அப்படிதான் நம்ம பேர். அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன சென்ட்டே கிடையாது, சோப்பு தான். சந்தூர் இல்லைன்னா வந்து அந்த பவுடர், சந்தூர் பவுடர், ஜெட்ன்ற ஒரு பவுடர் டப்பா வந்தது. அப்படின்னா பர்ஃப்யூம் கிடையாது நம்மளுக்கு. அன்னைக்கு இன்னைக்கு கூட பாருங்க, எனக்கு உடம்பே முடியறதில்ல, எங்க பாட்டி எங்க தாத்தா இவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்கன்னாலும் நம்ம பேசுறோம். ரீசன் என்னன்னா அவங்க சாப்பாடு அப்படி வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. சோப், நான் சோப் யூஸ் பண்றது இல்லை. நான் வந்து ஷேக்கா பவுடர் தான் உடம்புக்கு யூஸ் பண்றேன். சோப் சில அனிமல்ஸோட கொழுப்பு சேர்க்குறேன். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? அப்போ என்னதான் நம்ம செய்யணும்னும் போது ஒரு நேச்சுரலா ட்ரை பண்ணு. இதே காசுக்கு இப்போ வந்து பக்கெட் சிக்கன் வாங்கி சாப்பிடுறது பதில் வீட்டிலே ஒரு முழு நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு நல்லது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி சோப்பு 150 ரூபாய் தான், சீக்கா பொடி 150 ரூபாய் தான், 120 ரூபாய். ஓகே ஓகே. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்னென்னதான் இங்கெல்லாம் எஃபெக்ட் பண்றோமோ அந்த உடம்புக்கு இதுக்கும், நாளைக்கு நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், ஆண்டவரே எங்களுக்கு வியாதி ஏன்?
அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், உண்மையவே நீங்களும் நானும் கேட்குறது முட்டாள் கேள்வி. ஆண்டவர் சொன்னாரா? ஞானம் தரல. கெமிக்கல்னு சரி தெரியல, ஒத்துக்கிறேன் நான். கண்டிப்பாக 90% நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. பட் ஆனால் நம்ம ஏன் பழகிக்கிறோம்? இனி பார்க்குறவங்க யாருமே பழகக்கூடாது. சரிங்களா? ஐயா, உலகத்தில் என்னென்னோ மாறிச்சு. இயற்கை மாறிச்சா? கடல் உப்பு தண்ணி மாறிச்சா? காற்று மாறிச்சா? காற்று தண்ணி இயற்கை மாறிச்சுன்னா நாம செத்துருவோம். கண்டிப்பா இல்லை. இப்போ நாம மாறணுமே. நம்ம மாறினாலும் நம்ம செத்துட்டு இருப்போம். அடுத்தது பார்க்கும்போது ஐயா, நம்ம விடிய காலையில் ஏந்துக்கிறது தான் நல்லது. ஆனால் நம்ம இன்னைக்கு ஏந்துக்கிறதே 12 மணி 1 மணி கேட்டால் ஆஃபீஸ்ன்றோம். சரிங்களா? நைட்டு 3 மணி 2 மணி 1 மணி 12 மணி 10 மணி சாப்பிட்றது கிடையாது. அதெல்லாம் பழக்கமே வச்சுக்கூடாது. ஏன்னா நம்ம தூங்கும் போது நம்ம தேகமும் தூங்கணும். சரிங்களா? இப்போ தூங்குற நேரத்தில் இந்த தேக ராஜ்யத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கும் போது அது ஃபங்க்ஷன் ஆகாது. புரியுதா? வயிறு உப்பிடுறது, கேஸ்ட்ரிக் வருது, எல்லாம் இதுக்காக தான். ஆண்டவருக்கு உனக்கு கேஸ்ட்ரிக் தர்றதுக்கு ஆசையா? ஆண்டவருக்கு ஏசப்பாக்கு உனக்கு வியாதி தர்றதுக்கு ஆசையா? சொல்லுங்க. அப்போ யார் செய்யறாங்க? நம்ம தான் செய்யறோம். கடைசியில் யாரை போட்டுறோம்? ஆண்டவர் மேல போட்டுறோம். கடைசியில் சர்ச்சுக்கு போறோம். சர்ச்சுக்கு போயிட்டு எனக்கு ஹீலிங் பண்ணுங்க, டெலிவரன்ஸ் பண்ணுங்க, ஏன் ஆக மாட்டேங்குது. இவர் பண்ணி அனுப்புவார். அந்த அம்மா சாப்பிட்டு வர வச்சுன்னு இருக்கும். அந்த அப்பா சாப்பிட்டு வியாதியை வர வச்சுன்னு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த உணவு முறைகள் மாற்றும் போது தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு டிசிப்ளின்குள்ள மாறும். பேக்கெட் ஃபுட் ஐயா, மேன்மேட் காட்மேடு. காட்மேடு நீங்க என்னத்தை சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேன்மேடு நீங்க என்ன எடுத்தாலும் உங்களுக்கு ஆப்பு தான். சிப்ஸ், பேக்கெட் ஃபுட், சிப்ஸ் உப்பி இருக்கணும். என்ன போடுறாங்க தெரியுமா? கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ்ல தான் அது உப்பி இருக்கிறதுக்காக இருக்கு. காத்து கிடையாது, கேஸ் பலூன். அந்த கேஸ் போட்டு ஸ்டோரேஜ் பண்றதுக்காக வைக்கிறாங்க. கெமிக்கல். அப்ப நம்ம என்ன சாப்பிட்றோம்? கெமிக்கல்ல சாப்பிட்றோம். சரிங்களா? அப்போ அதுதான் ஏசப்பா என்ன சொன்னாரு, நான் இந்த ஆலயம் இடிச்சு 3 நாள்ல நான் கட்டிடுறேன்னு. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆலயம் கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சு, இவர் என்ன முட்டாள் மாதிரி பேசுறாருன்ட்டு யூதர்கள் பேசினாங்க. ஆக்சுவலி 3 days ஃபாஸ்டிங் 3 days ஃபாஸ்டிங் 3 days ஃபாஸ்டிங் பேசுறோம். இந்த 3 days ஃபாஸ்டிங் எடுக்கும்போது உடம்புல என்ன நடக்குதுன்னா, என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் டாக்டர் மெடிசன் கொடுக்கும்போது எவ்வளவு நாள் கொடுப்பாங்க? 3 days தான். ஏன் சொல்லுங்க? அவருக்கு நல்லா தெரியும் 3 நாள் இவன் 10 இருந்தாலும் இவன் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும்னு சொல்லி. நீங்க 3 நாள் உபவாசம் இருந்துச்சிங்கன்னா இந்த தள்ளிலேருந்து ஒரு ஆயில் சுரக்கும். மெலட்டோனியம் செரோட்டோனியம் சுரந்து அது வெரிகோஸ்ன்ற நர்வுக்குள்ள போய் திருப்பி கீழேருந்து மேலே வர்றதுக்கு தான் கிறிஸ் ஆயில். சரிங்களா? ஒரு இன்ஸ்டாகிராம் ஷாட்ல ஆல்வின் தாமஸ் அங்கிள் அதை பத்தி பேசியிருப்பாரு. கிறிஸ் ஆயில், இந்த கிறிஸ் ஆயில் மேல நடுவுல மண்டைக்குள்ள நரம்புக்குள்ள ஃப்ளோ பண்ணுச்சுன்னா என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் போயிடும். அதுதான் ஏசப்பா பேசினதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், ஒரு ரெவலேஷன் மாதிரி. சரிங்களா? நீங்க கேட்கலாம், என்னதான் சாப்பிடுறது, என்னதான் வாழ்றது, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அகெயின் பேக் டு பைபிள். பேக் டு பைபிள். ஓகே, என்ன பேக் டு பைபிள்? திருப்பி ஆதியாகமம் 1:29. The law said, heat herb and seed and tell all the seeds. எல்லாமே சீட் விதைகள். கொள்ளு சாப்பிட்டா இரும்பு சக்தி. குதிரை கொள்ளு தான் சாப்பிடுது, அது ஓடுற ஓட்டம் எவனும் ஓட முடியாது. கொட்டிங்க, சுண்டல். இன்னைக்கு தான் நம்மளுக்கு போண்டா பஜ்ஜி இதெல்லாம் காரியங்கள் உண்டு. சரிங்களா? அப்போ நீங்களுக்கு சின்ன வயசுல டைம் பாஸ்க்கு என்ன சாப்பிட்டு தெரியுமா? கொல்லை வறுத்துருவாங்க, அதுதான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இல்லைன்னா சோளத்தை சுட்டு சாப்பிட்ருப்பாங்க, சுட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னா பாயில் இப்போதான் நினைக்கிறேன், நம்ம எல்லாம் சுட்டு சாப்பிட்டு தான் எனக்கு நல்லா தெரியும். சரி. அப்புறமா சுண்டல், இந்த மாதிரி நல்ல ஹர்பலான உணவை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஏசப்பா எந்த கேள்வி கேட்கவும்
இருக்காது. இப்போ சம் எக்ஸாம்பிள் ஆல்மண்ட்ஸ், பாதாம், பிஸ்தா, ட்ரை டேட்ஸ், லயன் டேட்ஸ். ஐயா எகிப்தின்காரங்க தேனும் லயன் டேட்ஸ் பேரிச்ச பழத்தை 300 வருஷம் வச்சு சாப்பிட்டாங்க. ஓ அப்படியா? தேனும் லயன் டேட்ஸ் தான் கெட்டு போகாத ஃபுட். 300 வருஷம். ஐயா இன்னைக்கும் யூதர்கள் 2 லைன் டேட்ஸ் அப்புறமா வந்து ஒரு பால் எடுக்காம படுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதுல இருக்கிற இரும்பு சக்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு நீங்க எப்பவுமே எடுத்துக்கணும். அப்போ ஜனங்க சொல்லுவாங்க தேவன் வந்து எல்லாமே நோவா காலத்து பின்னாடியில இருந்து வெஜிடேரியன் கான்செப்ட் தான். நோவால எல்லாம் ஃப்ளட்ல அடிக்கும் போது ஆண்டவர் நோவாக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட பெர்மிஷன் கொடுத்தாரோ அவரு அது அப்படி பைபிள் படிக்கும் போது சாப்பிட்டாங்கன்ற மாதிரி வரும். அப்போ நான்வெஜ் எல்லாமே வெஜிடேரியன் தான். அங்க எங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தா வசனம் இல்லை. ஐயா நான் அதாவது வந்து பவுல் சொல்ற சோத்திரத்தோடு எல்லாமே நம்ம புசிக்கலாம். நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஓகே எவ்ரிதிங் ஃப்ரம் ஹோம். வெளியில கலர் ஃபுட், கபாப்ல கலர் சேர்க்குறாங்க, கேக்ல, வெளியே உணவுகள்ல, வெளியே பண்ற ஆயில்ல கூட என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், அடுத்து வர்றதுன்னு நான் சொல்றேன். சரிங்களா? அப்போ நீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ நான் என்ன எடுக்கணும் என்ன எடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சுத்த காய்கறிகள், சுத்த ஓகே, கிளீன் ஃபிளஷ் ஓகே, சுத்த மீட் ஓகே. அப்பதான் வந்து நம்ம கேட்க மீட்னா எதை குறிக்கிறீங்க? அதான் இப்போ நீங்க வந்து பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதீங்கன்றீங்க, நாட்டுக்கோழி சாப்பிடுங்கன்றீங்க, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நம்ம எது இருந்தாலும் பைபிளோட அடிப்படையை தான் நம்ம பேசுறோம். கரெக்ட் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து புக் ஆஃப் லிபர்ட்டிஸ் லேவியராகமம் புத்தகத்துல நம்ம படிக்கும் போது 11 4:35 மட்டும் நம்ம படிக்கும் போது ஆண்டவர் என்ன அழகா பேசுவார்னா, இந்த அனிமல்ஸ் எடுக்கணும், நீ இந்த அனிமல்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகே. இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து பன்னிக்கறியும் சாப்பிட்றாங்க சில ஆட்கள். பன்னிக்கறியில வந்து 95% ஆஃப் கொழுப்பு. ஓகே சரிங்களா? அப்போ வந்து அது என்ன ஆகுதுன்னா இருதயத்துக்கு ப்ராப்ளம் வருது. அந்த பன்னிக்கறி வந்து ரோட்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, தான் கழுவியே சாப்பிட்றது. சில பேர் சொல்லுவாங்க நாங்க வளர்த்த பண்ணியே சாப்பிட்றோம், அது சாப்பிட்டா கூட டேப் வார்ம், ஃபுல் ஆஃப் டேப் வார்ம், நாக்குப்பூச்சி, ஃபுல் ஆஃப் நாக்குப்பூச்சி அதில் தான் அதிகம். அதனால வந்து அது வந்து ரொம்ப தவிர்க்கப்படுற அனிமல்ஸ், அது தொடாதீங்க. அது ஓகே ஓகே. அப்போ பன்னிக்கறி சாப்பிடாதீங்க. பன்னிக்கறி அதாவது வந்து பட்டியத்துல கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. இல்லைன்னா உடம்புல ஏதாவது வியாதி கொண்டு வந்துடும். இந்த ஃபிஷ் வெரைட்டி எடுத்தோம்னா வசனத்து பிரகாரம் கடல்ல இருக்கிற மீன் நம்ம சாப்பிடலாம். அதிலும் அந்த வசனத்தை படிக்கும் போது சில ஆதாரங்கள் உண்டு. அப்படி பார்த்து நம்ம ஃபுட் எடுக்கணும். சரிங்களா? அந்த வசனத்தை பார்த்து நீங்க எடுங்க. பிளஸ் ஆறுல ஓடுற தண்ணி, சரிங்களா? ஆனா தேங்கி இருக்க தண்ணி, சரிங்களா? தேங்கி இருக்கிற தண்ணியில அழுக்கு, பாச்சி இதெல்லாம் சாப்பிட்டு வளரும் அந்த மீன். அதுக்கு ஸ்பெஷலா வந்து இந்தியால ஒரு மீனை வந்து பேங்க் பண்ணாங்க. அது பேர் தான் கேட்ஃபிஷ், மீச மீன். இப்போ நம்ம சின்ன வயசுல கூட பார்த்து அந்த மீச மீன் அடிச்சாலும் சாகாது, அவ்வளோ ஒரு கெட்டு முட்டா இருக்கும் அந்த மீன். அந்த மீனை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சாப்பிடக்கூடாது கவர்மெண்டே சொல்லுதுன்னா, அதுல சாப்பிடும்போது ஹார்ட் அட்டாக் வரும். எந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கலான்ட்டு நம்ம வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, சும்மா ஒரு இன்ட்டு தரேன் உங்களுக்கு. நீங்க எல்லா உணவுகளும் மனிதனோட ஆர்கன் மாதிரி இருக்கிறது நீங்க பார்த்துருக்கீங்களா? கிட்னி பீன்ஸ் கிட்னி மாதிரி இருக்கும், கேரட் கண்ணு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல ரகசியங்களை நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல. ஸோ இப்போ நிறைய நீங்கள் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால், இப்போ நீங்கள் இந்த உணவு முறையில் பேசிட்டு வரீங்க. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போது வெஜிடேரியன் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்ல வரீங்க. அதிகபட்சம் நான் நினைக்கிறேன் என்னுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி. டாக்டரே அதுதானே ஏன் சொல்கிறாங்க, உங்கள் பாடி ஹீல் ஆகுனா நல்ல வெஜிடேரியன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம். ஸோ சில நான்வெஜ்ஜும் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறத நீங்களே பாயிண்ட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து
ஸோ ஒவ்வொரு உணவு முறைகளை பற்றியான தன்மைகளை பைபிளோட ஒரு சொல்ல போகிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஷேர் பண்ணுங்கள். டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம்.